அலைனர்ஸ் தெரப்பி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்விசிபிள் பிரேசஸ் ஆர் கிளியர் அலைனர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த இன்விசிலைனாக இருக்கட்டும், கிளியர் அலைனர்ஸாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் போட்டுக்கணும், எப்பெல்லாம் போட்டுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இந்த அலைனரை மாற்றணும், இந்த டோட்டல் ட்ரீட்மெண்ட் டைம் எவ்வளோ ஆகும், இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த சந்தேகத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ அலைனர் தெரப்பியாக இருக்கட்டும், கிளியர் அலைனர்ஸாக இருக்கட்டும், இன்விசிலைனாக இருக்கட்டும், எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட ஃபோட்டோகிராஃப், பல்லோட ஸ்கேன், எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு பேஷண்ட்டுக்கு பல்லோட பொசிஷன், அவங்க ஸ்மைல் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபைனல் ஸ்மைல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, லைக்லி எண்ட் பாயிண்ட் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸு, 10 ஸ்டெப் தேவையா, 20 ஸ்டெப் தேவையா, 30 ஸ்டெப் தேவையா, எப்படி என் பல்லை ஃபோர்ஸ் கொடுத்து வேகமாக நகர்த்த முடியாது. பல்லுக்கு மைல்டு டு மாடரேட் ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பல்லை நகர்த்த முடியும். ஒரே டைரக்ஷனில் சில பல்லு கோணலாக இருக்கும், சில பல்லு ரொட்டேட்டடாக இருக்கும். ஸோ அந்தந்த பல்லுக்கு என்ன மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணணுமோ ஃபோர்ஸ் கொடுத்து தான் மூவ் பண்ணணும். ஒரு 0.2 mm தான் நகர்த்த முடியும் ஒரு பல்லு அப்படின்னா அந்த 0.2 mm. ஸோ ஒரு நகர்த்தணும்னா 5 ஸ்டெப் வேணும். 0.2 5 ஸ்டெப்பாக நகர்த்தணும். ஸோ எத்தனை ஸ்டெப் தேவைன்னு நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிப்போம். ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது, எண்டு பாயிண்ட் என்ன, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பாயிண்ட்டுக்கு எத்தனை அலைனர் தேவை. டிப்பிக்கலாக இது மாதிரி நம்ம பண்ணும்போது, இப்போ இன்விசிலைனாக இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், யூஸ்வலாக ஒரு மினிமம் நம்பர் ஆஃப், இது ட்ரீட்மெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து தான் நம்பர் ஆஃப் அலைனர்ஸோட வேரிப்படும். அப்படின்னா என்ன, மைல்டாக ஒரு பல்லு மட்டும் ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 6லேருந்து 10 அலைனருக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். கொஞ்சம் ஒரு பல்லுக்கு நடுவில் கேப் இருக்குது, கொஞ்சம் பல்ல மூவ் பண்ணி கரெக்ட் பண்ணணும், அப் டு 20 அலைனர் தேவைப்படும். இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா 40-50 அலைனர் கூட தேவைப்படலாம். ஸோ நம்பர் ஆஃப் அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் அலைனர்ஸ் வேரி ஆகும். ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அலைனர்ஸோட நம்பர்ஸ் குறைவாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அலைனர்ஸோட நம்பர் ஜாஸ்தியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த அலைனர்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, 40 ஸ்டெப் இருக்குது, 40 அலைனர், 46 அலைனர், 50 அலைனர் இருக்குன்னா எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த அலைனரை மாற்றணும், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி யூஸ்வலாக பார்ப்போம்னா, இது ஒவ்வொரு கம்பெனியும் அந்த கம்பெனி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அலைனர் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும், இந்த அலைனர் இதோட ஸ்டார்ட் டேட் என்ன, எண்டு டேட் என்ன. ஒவ்வொரு அலைனருக்கும் இந்த ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும். இது குறிப்பாக சொல்ல போனோம்னா 7லேருந்து 14 நாள் வேரி ஆகும். அப்படின்னா என்ன, ஒரு பர்டிகுலர் அலைனர் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்விசிலைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்விசிலைனில் இன்விசிலைன் கோன்னு இருக்குது. அவங்க 7 நாளைக்கு ஒரு முறை அலைனரை மாற்ற சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இப்போ இந்த ஒரு சனிக்கிழமை அலைனர் நம்பர் 1 ஆரம்பித்தோம்னா அந்த அலைனர் நம்பர் 1 அந்த வாரம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அடுத்த சனிக்கிழமை அலைனர் நம்பர் 2 போனோம், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை அலைனர் நம்பர் 3ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு இப்போ 20 அலைனர்னா 20 வாரம் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிய. இதே சில அலைனர் கம்பெனி, இப்போ இன்விசிலைன்லேயே எசென்ஷியல்ஸ் இருக்குது, அது 14 நாளுக்கு ஒரு முறை மாற்றணும். அப்படின்னா ஒரு சனிக்கிழமை அந்த அலைனர் போட்டோம், அடுத்த ஒரு சனி விட்டுட்டு அதுக்கு அடுத்த சனி திருப்பி நம்ம அந்த அலைனரை மாற்றணும். ஸோ எவ்ரி 2 வீக்ஸ் அலைனர் சேஞ்ச். அப்படின்னா என்ன, 20 அலைனர் இருந்ததுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் முடிய 40 வாரம் ஆகும். சில கம்பெனி 10 டேஸ்க்கு ஒரு மாதிரி. அப்படின்னா என்ன, டே 1, டே 10, டே 20, டே 30, டே 40ன்னு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு அலைனர் கம்பெனியும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் அலைனர் சேஞ்சுக்கு. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், அந்த அலைனர் என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், பல்லோட பொசிஷன், ஷேப்பு, ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாறும். இந்த பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மினிமம் 7 டேஸ் போட்டுக்கணும், மேக்ஸிமம் 2 வீக்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்டர்மீடியட்டாக 10 டேஸ். ஸோ 7 to 14 டேஸ் தான் கணக்கு அலைனரோட டியூரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டோட காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து, ட்ரீட்மெண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அலைனரை மாற்றணுங்கிறது அலைனரோட டைப், பல்லோட மூவ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இப்போ 14 டேஸ் ஒரு வாட்டி மாற்ற போகிறோம் அப்படின்னா 20 அலைனர் முடிக்க 40 வாரம் ஆகும். 7 டேஸ் ஒரு வாட்டி மாற்ற போகிறோம்னா 20 அலைனர் முடிக்க 20 வாரம் ஆகும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த அலைனர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் போட்டுக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியுமோ, இப்போ ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் போட்டுக்க முடியும் அப்படின்னா 20 மணி நேரம் போட்டுக்கிறது தான் பெஸ்ட். ஏன் 20 மணி நேரம் போட்டுக்கணும்? அப்போ எப்போல்லாம் போட்டுக்கணும்? நைட் தூங்கும்போது போட்டுக்கணுமா? தூங்கும்போது போட்டுக்கணும். வெளியில் ஆஃபீஸ் போகும்போது போட்டுக்கணுமா? ஸ்கூலோ காலேஜோ படிக்கும்போது போட்டுக்கணுமா? கண்டிப்பாக படிக்கும்போது போட்டுக்கணும். எப்போ கட்டணும்? ப்ரஷ் பண்ணும்போது கட்டணும், ஃபுட்டு சாப்பிடும்போது கட்டணும், காஃபி டீ குடிக்கும்போது ஒரு ஏதாவது கலர் ட்ரிங்க் குடிக்கும்போது கட்டணும். அலைனர்ஸ் போட்டு சாப்பிட முடியாது, ஏன்னா மேல் பல்லியும் கீழ் பல்லியும் போட்டிருப்போம், கடிக்க முடியாது. ஸோ கட்டிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு பல்லை க்ளீன் பண்ணிவிட்டு அலைனரையும் க்ளீன் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த சாப்பிட்ற நேரம் ப்ளஸ் காஃபி டீ குடிக்கிற நேரம் போக மற்ற நேரம்
நேரம் எல்லாம் ஃபுல்லாகவே அலைனர் போட்டுட்டு இருந்தால் தான் அதோட எஃபெக்டிசி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்குமே தவிர இல்லைன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் போட்டுக்கிறேன் டாக்டர், 3 மணி நேரம் தான் போட்டுக்கிறேன், ஆர் என்னால் நைட்டில் போட்டுக்க முடியல, ஸ்கூல் போகும்போது போட்டுக்க முடியல, ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் போட்டுக்கிட்டா ப்ராப்ளம் இல்லையா டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம். என்ன நான் சொல்கிறேன் இல்லையா, வாரம் ஒரு முறை அலைனர் மாற்றணும்னு. அப்படின்னா என்ன, இந்த அலைனரை வந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் போட்டு 7 நாள் போட்டால் தான் இந்த அலைனர் வந்து அது பண்ண வேண்டிய வேலையை முழுசாக செய்யும். அப்போ தான் அலைனர் நம்பர் 2 உள்ளே போகும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் போட்டுக்காம ஆர் ஒரு நாள் வந்து 2 மணி நேரம் போட்டு 3 மணி நேரம் போட்டு 7 நாள் ஆகிடுச்சு அலைனர் நம்பர் 2 போட்டோம்னா அலைனர் நம்பர் 2 முழுசாக உள்ளே போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம முன்ன பண்ணுற அலைனரை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணாதனால, சரியான நேரம் போட்டுக்காதனால அலைனர் நம்பர் 2 ஒழுங்காக ஃபிட் ஆகாது. ஏன்னா 1 பண்ண வேண்டிய வேலையை முடியல. ஸோ அப்போ வந்து இது பண்ணல. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அலைனர் நம்பர் 1 திருப்பி அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே நெக்ஸ்ட்லேருந்து 2 கண்டினியூ பண்ணணும். ஸோ முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும், ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி 7 to 14 டேஸ். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ 20 மணி நேரம் யூஸ் பண்ணணும், 20 மணி நேரம் யூஸ் பண்ணணும். இதான் வந்து அலைனரோட டைம் அண்ட் டியூரேஷன் அஃபேர். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். தேங்க்யூ.